நிதி மோசடி தொடர்பாக பாஜக பிரமுகரினுடைய தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. பொருளாதார குற்றப்பிரிவு காவல்துறையினர் சோதனை நடத்தினார்கள். இந்நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நிதி நிறுவனம் நடத்தி சுமார் 500 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக எழுந்த புகாரில் பாஜக பிரமுகர் தேவநாதன் கைது செய்யப்பட்டார். தேவநாதன் தொடர்புடைய 11 இடங்களில் சோதனை நடைபெற்று வந்தது. தேவநாதனின் வீடு, உடந்தையாக இருந்தவர்களின் வீடுகள் மற்றும் மயிலாப்பூரில் உள்ள நிதி நிறுவனம் ஆகிய இடங்களில் சோதனை நடைபெற்றது. இந்த சோதனையில் 4 லட்சம் ரூபாய், 2 கார்கள், ஹார்ட் டிஸ்குகள் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. இந்நிலையில் அவரது தொலைக்காட்சி அலுவலகத்திற்கு தற்பொழுது சீல் வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் அன்பரசன் இணைந்திருக்கிறார். அன்பரசன், சோதனைகள் மற்றும் அதைத் தொடர்ந்து நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. தற்போதைய நிலவரம் என்ன? நிதி நிறுவன மோசடி தொடர்பாக தனியார் தொலைக்காட்சி உரிமையாளரும் பாஜக பிரமுகருமான தேவநாதன் தொடர்புடைய 12 இடங்களில் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் நேற்றிரவு சோதனை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த சோதனையில் ரூபாய் 4 லட்சம் பணம், 2 கார்கள், ஹார்ட் டிஸ்குகள் மற்றும் முக்கிய ஆவணங்களை பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் பறிமுதல் செய்து தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக நிதி நிறுவன மோசடியில் பாஜக பிரமுகரும் தனியார் தொலைக்காட்சி உரிமையாளருமான தேவநாதன் மற்றும் அந்த நிதி நிறுவன இயக்குநர்களான குணசீலன், மகிமநாதன் ஆகிய 3 நபர்கள் கடந்த 13ஆம் தேதி கைது செய்யப்பட்டனர். குறிப்பாக சென்னை மயிலாப்பூர் தெற்கு மாட வீதியில் கடந்த 1872ஆம் ஆண்டு தி மயிலாப்பூர் இந்து சாஸ்வத நிதி லிமிடெட் என்ற பெயரில் நிதி நிறுவனம் தொடங்கப்பட்டு சுமார் 150 ஆண்டுகள் பழமையான இந்த நிதி நிறுவனத்தின் தலைவராக தற்போது பாஜக பிரமுகரும் தனியார் தொலைக்காட்சி உரிமையாளருமான தேவநாதன் இருந்து வருகிறார். குறிப்பாக மயிலாப்பூரை தலைமையிடமாக கொண்டு இந்த நிதி நிறுவனத்திற்கு சென்னையில் மட்டுமே 5 கிளைகள் உள்ளது. தற்போது 5000த்திற்கும் மேற்பட்ட நிரந்தர வைப்பு தொகை உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்யும் பணத்திற்கு 10 முதல் 11% வரை வட்டி தரப்படும் என கவர்ச்சிகரமான விளம்பரம் செய்தது நம்பி தமிழகம் முழுவதிலும் இருந்து பல்லாயிரக்கணக்கான பேர் நிரந்தர வைப்பு தொகையாக சுமார் 525 கோடிக்கு மேல் இங்கு நிரந்தர வைப்பு தொகை வைத்திருந்தார்கள். இந்த நிலையில் கடந்த ஆண்டு முதல் இந்த வட்டி பணம் சரியாக தரவில்லை என புகார் இருந்தது. இதனையடுத்து பாதிக்கப்பட்ட நபர்கள் நேரில் சென்று விசாரித்த போது அவை அனைத்தும் மோசடி செய்யப்பட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து இந்த பாதிக்கப்பட்ட நபர்கள் சுமார் 140 நபர்கள் பொருளாதார குற்றப்பிரிவு அலுவலகத்தில் புகார் அளித்தவர். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கடந்த 13ஆம் தேதி பாஜக பிரமுகரும் தனியார் தொலைக்காட்சி உரிமையாளருமான தேவநாதன் மற்றும் நிதி நிறுவன இயக்குநர்களான குணசீலன், மகிமநாதன் ஆகிய 3 நபர்களை கைது செய்திருந்தார்கள். இந்த நிலையில் தான் நேற்று இரவு தேவநாதனுக்கு சொந்தமான 12 இடங்களில் சோதனை நடத்தப்பட்டது. குறிப்பாக மயிலாப்பூரில் உள்ள நிதி நிறுவனம், அதே போன்று தீநகரில் இருக்கக்கூடிய தேவநாதனின் வீடு, குற்றத்திற்கு உடமையாக இருந்த நபர்களின் வீடுகள் என மொத்தம் 12 இடங்களில் இந்த சோதனை மேற்கொண்டு சோதனையில் ரூபாய் 4 லட்சம் பணம், 2 கார்கள், ஹார்ட் டிஸ்க் மற்றும் முக்கிய ஆவணங்களை பறிமுதல் செய்திருக்கிறார்கள். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி அன்பரசன்.